வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக சித்தர் சிவவாக்கியருடைய ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். ஆடுகின்ற எம்பிரானை அங்கும் இங்கும் நின்று நீர் தேடுகின்ற வீணர்கள் தெளிவதொன்றை ஓர்கிளீர் நாடி நாடி உம்முளே நாடி நாடி உம்முளே நவின்று நோக்க வல்லிரேன் நவின்று நோக்க வல்லிரேன் கூடுநாத தற்பரம் கூடுநாத தற்பரம் குவிந்து கூடல் ஆகுமே குவிந்து கூடல் ஆகுமே என்று குறிப்பிடுகிறார். ஆடுகின்ற எம்பிரானை பக்தி மார்க்கத்தில் நடராஜருடைய அந்த ஆட்டத்தை குறிப்பிடுவதாகவும், ஞான மார்க்கத்தில் இருப்பு நிலையான அந்த சிவமான இறைநிலையே இயக்கம் பெற்று சக்தியாக அனைத்துமாக அனைத்து இயக்கங்களையும் அதுவே நடத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் உணராமல் நின்று நீர் தேடுகின்ற வீணர்கள், வெளியே இறைவன் இருப்பதாக நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவ்வாறு தேடுவது வீணான செயல் என்பதை வீணர்கள் என்று சித்தர் குறிப்பிடுகிறார். தெளிவதொன்றை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஓர்கிளீர் ஓர்மை செய்து உனக்குள்ளே நாடி நாடி உம்முள்ளே உனக்குள்ளே ஓர்மையை ஏற்படுத்தி கொண்டு மன ஓர்மையை கட உள் என்பதாக நாடி நாடி உம்முள்ளே அகத்தவம் ஏற்று நவின்று நோக்க வல்லிரேன் நவின்று நோக்க வல்லிரேன். இறைவன் நம்முள்ளே இயக்கம் பெறுவான் என்று நவின்று நோக்க வல்லிரேன். கூடுணாத தற்பரம், எந்த நிலையிலும் இறைவன் நம்முடன் இணைப்பு பெறவில்லையே என்று நாம் வருந்தாத கூடுணாத தற்பரம். அவ்வாறு வருத்தப்பட தேவையில்லை. அந்த வருத்தம் வெளியிலே தேடும்போதுதான் நமக்கு இருக்கும். கட உள் என்ற அகத்தவத்தால் உட்கடந்தால் உணர்வாக குவிந்து கூடல் ஆகுமே. நாம் அகத்தவம் ஏற்று நமக்குள்ளே இறைவனை கவனிக்க ஆரம்பித்தால் குவிந்து கூடல், எந்த அளவுக்கு அந்த இறையாற்றல் குவிகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு உணர்வாக அந்த இறைவன் பிடிபடுவான் என்பதை சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். ஆடுகின்ற எம்பிரானை அங்குமிங்கும் நின்று நீர், இயக்கப் பொருளாகிவிட்ட அந்த இறைவனை இங்கிருப்பார் அங்கிருப்பார் என்று நீ தேட தேவையில்லை. வீணான காலம் கடத்தாதே. தெளிவதொன்றை ஓர்கிளீர், ஒன்றை புரிந்துகொள். நாடி நாடி உம்முளே, கட உள் என்பதாக உட்கடந்து மனம் ஒரு முனையாகவும் இறைவன் மறுமுனையாகவும் இருக்கிறான் என்று கூறும் வேதாத்திரியினுடைய அந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு மனதை பற்றி கொண்டு அகத்தவம் ஏற்று கட உள் என்பதாக மனதை ஓர்முகம் செய், உடலை சீர்முகம் செய், அறிவை கூர்முகம் செய். விளைவறிந்த விழிப்பு நிலையில் மனம் வேறு உயிர் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான்
உயிரிலிருந்து பரிணமித்து வெளியில் சென்றதுதான் மனம். தன்னுடன் வந்து இணைந்து கொண்டதை புரிந்து கொண்ட உயிர் அறிவாக இயங்கிக் கொண்டு இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர், மனம், உயிர், அறிவு மூன்றும் ஒருங்கிணைந்து தாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்று கடந்து உள்ளே செல்லும்போது ஆழ்மன ஞானமாக அந்த இறைவனேதான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகவும் தாமாகவும் ஆகியிருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் சென்றால் குவிந்து கூடல் ஆகுமே என்று சித்தர் சிவவாக்கியர் கூறுகிறார். நம்முடனேதான் இணைப்பில் இருந்து கொண்டு உள்ளும் புறமுமாக இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை குவிந்து கூடல் ஆகுமே என்று குறிப்பிடுகிறார். ஆக சித்தர் சிவவாக்கியர் வெளியிலே தேடாதே, உன் உள்ளே தேடினால் இறைவன் உணர்வாவான் என்று கூறும் இச்சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். கவிதந்த சித்தர் சிவவாக்கியருக்கும் என்னுள் விளக்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இறையாற்றலுக்கும் குருவாற்றலுக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.